ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, மிக முக்கியமான அவசரமான ஒரு செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காக உன் தாய் வந்திருக்கிறேன். இனியும் இதை தாமதிக்க கூடாது என்று முடிவெடுத்துத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று ஒருவரின் முகமூடியை நான் கிழித்தே தீர வேண்டும். இல்லை என்றால் உன் குடும்பத்தில் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி ஒரு உயிரிழப்பை கூட வரவைக்க காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. ஏற்கனவே உன் வீட்டிற்குள் நிம்மதியில்லாமல் தவித்து வருகிறாய் நீ. ஒருவருக்கொருவர் ஆறுதலான வார்த்தைகளை கூட கூற முடியாமல் ஒருவரின் முகத்தை பார்த்தால் ஒருவர் பிரச்சனைகள் தான் மீண்டும் மீண்டும் அதிகமாகிறதே ஒழிய சமாதானம் சந்தோஷம் என்பது உன் வீட்டிற்குள் இல்லாமல் இருக்கிறது. இதை அதிகமாக்கி மனவேதனையை அதிகமாக்கி மனக்கசப்புகளை அதிகமாக்கி உன் வீட்டிற்குள் மனம் நொந்து ஒருவர் உயிரிழக்கும்படியான செய்திகளை செய்ய வேண்டும் என்பதற்காக முகமூடியை போட்டுக்கொண்டு இருக்கும் இவன் உன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கிறான் பிள்ளையே. உன் வீட்டிற்குள் சண்டையும் சச்சரவும் வருவதற்கான காரணமே இவன்தான். இவன் ஆட்டி வைக்கும் ஒருவர் உன் வீட்டிற்குள் இருப்பதால் தான் உன் வீட்டிற்குள் தீராத பிரச்சனைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. மன நிம்மதியை தேட வேண்டும், வீட்டிற்குள் சந்தோஷங்கள் வர வேண்டும் என்று நீ என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் சமாதானம் வர வேண்டும் என்று அனைவரையும் அழைத்து சமாதானப்படுத்தினாலும் அவர்கள் மனதில் சமாதானத்தை வரவிடாமல் சந்தோஷத்தை வரவிடாமல் உன் மீது அன்பும் வரக்கூடாது என்று அவர்களை கட்டி போட்டு உன் வீட்டை நாசமாக்க வேண்டும் என்று முகமூடியை போட்டு அலைகிறான் உன் வீட்டிற்குள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொண்டு உன் வீட்டிற்குள்ளேயே இருந்து உன் கைகளினாலே சமைக்கப்பட்ட உணவை உண்டு உனக்கே இப்போது துரோகம் நினைத்து கொண்டிருக்கிறான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கும் இவனை என்ன செய்வது என்று நீயே சொல்லேன் பிள்ளையே. இன்னியும் தாமதிக்க கூடாது என்பதால் தான் இன்று ஒரு முடிவை எடுத்து வந்துவிட்டேன். ஒரு மணி நேரம் கூட தாமதித்தால் விளைவு மிகவும் அபாயகரமாக இருக்கும். அன்பு பிள்ளையே, அவன் முகமூடியை கிழிக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த முகமூடிக்குள் மறைந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்ளும் எண்ணமும் ஏக்கமும் உனக்குள் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரிந்துவிட்டது. யாரால் என் குடும்பம் இப்படி நாசமாயினது, யாரால் இப்படி நிம்மதியை இழந்து தவிக்கிறோம் என்று தேடிக்கொண்டிருந்தாயே, நீ தேடினவன் தொலைவில் இல்லை, அருகில் எட்டி பிடிக்கும் இடத்தில் இருக்கிறான் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். தங்கமே, நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து அன்பையும் இழந்து வெறுப்பை மட்டுமே கொட்டிக்கொண்டிருக்கும் உன் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் இந்த மிருக குணமுள்ளவன் முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கிறான். உன் குடும்பத்தை சீரழித்து பார்க்க வேண்டும் என்று வீட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறான். தங்கமே, இனியும் இவனை விட்டுவிட்டால் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் உன் குடும்பம். இவனுக்கு ஒரு சந்தோஷம், வீட்டிற்குள் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகளை உண்டாக்கி ஒருவருக்கொருவர் வேண்டாத வார்த்தைகளை பேசி பிரச்சனை வரும்போது அவனுக்குள் எத்தனை சந்தோஷப்படுவான் தெரியுமா? இதைத்தான் எதிர்பார்த்தேன், இன்னும் அதிகம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் அவன் மனதிற்குள். வேண்டுமென்றே பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கொடுப்பான் இவன். தங்கமே, சுதாரித்துக்கொள். உன் வீட்டிற்குள்ளே இருந்து முகமூடியை போட்டுக்கொண்டு உன் வாழ்வை சீரழித்து உன் குடும்பத்தை சிதறடித்து உன் சந்தோஷத்தை கெடுத்து உன் நிம்மதியை அழித்து உன் உறக்கத்தையும் பிடுங்கி நிர்கதியாக நிற்க வைத்திருக்கும் உன்னை யார் செய்தார்கள் என்பதை இன்று நான் முகமூடியை கிழித்து காட்டப் போகிறேன்.
தெரிந்து கொள், கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இரு, வாழ்வை காப்பாற்றிக்கொள். பிள்ளையே, இன்று இரவுக்குள் அது உனக்கு தெரியும். இவனை அடியோடு அழிக்கவும், இவனைப் போல இனி எவனும் எழாமல் இருக்கவும் உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய். ஓம் சக்தி. நன்றி.